नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदय सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वापदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोऽपि स कोऽपिकान्द राधाकान्द नमोऽस्तुते तप्त काञ्चन गौरी राधवृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ओम कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते जय पताका स्वामिनि देवनामिने नमो जयपदाय गौरगतदामदाय नगर ग्रामदाय नमो ओम विष्णुपताय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनि देवनामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे। हरे कृष्णा माताजी प्रणाम माताजी। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। காண்டம் 3 இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 26 ஸ்லோகம் 6 கரெக்ட்டுங்களா? அஞ்சுல பாதியில நிறுத்துறீங்களா மாதாஜி? அதை முடிச்சாச்சு மாதாஜி. ஆமாமா, நீங்க படிச்சீங்களே சொல்லிட்டீங்க. கரெக்ட். 6 ஏவம் பராபித்யானேன கர்த்ருத்வம் பிரகிருதே புமான் கர்மசு கிரியமானேஷ குணைராத்மனி மன்யதே. கரெக்ஷனா படிக்கணும். மொழிபெயர்ப்பு: தன்னுடைய மறதியினால் தெய்வீகமான உயிரினம் ஜடசக்தியின் பாதிப்பை தன் செயல்களின் களமாக ஏற்றுக்கொள்கிறான். இவ்வாறு தூண்டப்பட்டு அவன் செயல்களை தானே செய்வதாக தவறாக எண்ணுகிறான். பொருளுரை: மறதி மிகுந்த உயிரினத்தை நோய் பாதிப்பால் பைத்தியமான மனிதனுக்கு ஒப்பிட முடியும். அல்லது பேய்களால் துன்புறுத்தப்பட்டு கட்டுப்பாடு இன்றி செயல்பட்டாலும் தான் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைக்கும் ஒரு மனிதனுடன் ஒப்பிட முடியும். ஜட இயற்கையின் பாதிப்பின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா உலகியல் மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த உணர்வு நிலையில் ஜடசக்தியின் கீழ் எது செய்யப்பட்டாலும் அது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவால் தானே தூண்டப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உண்மையில் ஆத்மா அதன் இருப்பின் தூய நிலையில் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். ஒருவர் கிருஷ்ண உணர்வில் செயல்படாத பொழுது அவர் உலகியல் உணர்வில் செயல்படுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறார். உயிரினத்தின் அடையாளம் உணர்வே. ஆதலால் உணர்வு கொள்ளப்பட இயலாதது. ஜட உணர்வு நிலை தூய்மைப்படுத்தப்பட வேண்டியது. ஒருவர் கிருஷ்ணரை அல்லது பகவானை இறைவனாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் விடுதலை அடைகிறார். உணர்வு நிலையை ஜட உணர்விலிருந்து கிருஷ்ணர் உணர்வுக்கு மாற்றுவதன் மூலம் வீடு பேறு அடைகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ எல்லா ஆத்மாக்களும் இங்கே கட்டுண்ட நிலையில் இந்த ஜட உலகில் துன்பத்தின் பிடியில தவித்து கொண்டிருக்கிறது. சோ இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வீடு பேறு கிடைக்க வேண்டும். அப்ப அந்த வீடு பேறு எவ்வாறு கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்வரூபத்திற்கு மாற வேண்டும். நாம் எல்லாருமே இங்க மாயினால் மயக்கப்பட்டு பொய்யான நிலைமையில் நாம இந்த ஜட உலகை அனுபவிக்க வேண்டும். இந்த ஜட உலகை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில நாம் இருக்கிறோம். ஆனா இதுல இருந்து மாற வேண்டும் அப்படின்னா நம்ம கிருஷ்ண உணர்வை எடுக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மளோட நித்தியமான நிலைமை. இப்ப அநித்தியமான நிலைமையில ஜட உணர்வுல இருக்கோம், மாயினோட பிடியில. ஆனா உண்மையான நிலை என்னன்னா நாம் கிருஷ்ணனுடைய சேவகர்கள். சேவகர்கள் அப்படின்னா மிக உயர்ந்த நிலை.
ஜட உலகுல சேவகர்கள் அப்படின்னா அடிமைகள் மாதிரி. ஆனா அந்த பொருளை நாம எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஜட உலகில இருக்கிற எதுவும் ஆன்மீக உலகுல கிடையாது. ஆன்மீக உலகுல இருக்கிற எதுவும் ஜட உலகுல கிடையாது. எக்ஸப்ட் ஒன்னே ஒண்ணு தவிர. அது என்னன்னா பகவான் கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், புகழ், லீலை, குணங்கள். அது ஒண்ணுதான் நம்மளுக்கு ஆன்மீக உலகிலிருந்து இங்க கிடைச்சிருக்கு. அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம். அப்ப அந்த ஒன்ன புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஏணிப்படி மாதிரி நம்மளுக்கு ஆன்மீக உலகுக்கு உயர்த்த நம்மளுக்கு துணை புரியும். அதை தவிர வேற வழி கிடையாது. எல்லா சாஸ்திரங்களின் இறுதி முடிவு இதுதான். சோ நாம் எல்லாருமே இன்பத்தை தேடுகிறோம். அந்த இன்பம் எங்கிருக்கிறது அப்படின்னா ஆன்மீக உலகில் இருக்கிறது. அந்த இன்பம் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு துளியாவது கிடைக்குது அப்படின்னா அது பகவானுடைய கனெக்ஷனை உணர்வதால மட்டும்தான். ஆனா நாம மறதி மிகுந்த பைத்தியங்களாக, நோயால் பாதிக்கப்பட்ட பைத்தியங்கள், இப்ப பலவிதமான பைத்தியங்கள் இருக்கு இந்த உலகுல, ஜட உலகுல. ஒண்ணு வீடு கட்டணும்னு துடிக்குது, ஒண்ணு அனுபவிக்கணும்னு துடிக்குது, பெண்ணை அனுபவிக்கணும்னு துடிக்குது, ஆணை அனுபவிக்கணும்னு ஒரு உயிரினம் துடிக்குது. இப்படி பல்வேறு உயிரினங்கள், பல வகையான பாதிப்புகள், பல வகையான பைத்தியங்களாக. அதான் ஸ்ரீல பிரபுபாதர் அழகா சொல்லுவார், கோயிலுக்கு வீடுதான் கஷ்டம்னு சொல்லி வீட்டை விட்டு கோயிலுக்கு போனா அங்கேயும் துன்பம் துரத்திட்டு வருது, அங்கேயும் பக்தர்கள் என்னை துன்புறுத்துறாங்க. நான் நினைச்ச மாதிரி இல்ல, அவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, வெளிப்புறமா பக்தர்களா இருக்காங்க, ஆனா அவங்களும் எங்களை சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், இது பைத்தியகார ஹாஸ்பிட்டல், நான் ஒருத்தன் தான் இங்க டாக்டர். சோ வேறு வேறு பைத்தியங்களுக்கு வேறு வேறு ட்ரீட்மெண்ட் அங்க இருக்கு. சோ ஒருத்தர் பெரிய பைத்தியமா இருக்கலாம், ஒருத்தர் நடுத்தரமான பைத்தியம், ஒருத்தர் சின்ன பைத்தியம். சரி, பைத்தியகார ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பைத்தியங்களும் ஒரே மாதிரி இருக்காது. சிலது மரத்து மேல ஏறி இருக்கும், சிலது பேசிட்டே இருப்பாங்க, சிலர் குதிச்சுட்டு இருப்பாங்க, சிலர் ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ பல வகையான பைத்தியங்கள் இருக்கு. அது போல இந்த ஜட உலகுல நாமெல்லாம் பல வகையான பைத்தியங்கள், ஜட உலகை அனுபவிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு நிறைய சம்பாதிக்கணும்னு ஓடுறோம். சிலர் தன்னை அழகா இருக்கணும்னு அழகுபடுத்திக்க பார்ப்பாங்க. இப்படி பல விதமான பைத்தியங்கள். சிலர் கட்டுப்படுத்த விரும்புவாங்க நிறைய பேரை. சோ இதெல்லாம் நாம் பகவானை போல நடிக்கிறதுக்காக இந்த உலகை பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்க. நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, நாம் தான் கட்டுப்படுகிறோம். எதுக்கு? 3 குணங்களுக்கு. சோ குணங்களால் நாம் கட்டுப்படுத்தப்பட்டு நமக்கு பலவிதமான செயல்கள் புரிகிறோம். ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான்? பிரகிருதேஹே கிரியமானானி குணேக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அப்ப அகங்காரத்தினால நான் தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு, அகங்காரத்தினால நான் தான் இந்த செயலை செய்யறேன்னு மனுஷன் நினைக்கிறான். பட் யாரும் நம்ம சொந்தமாக செய்ய முடியாது. ஏன்னா 3 குணங்கள். இப்ப நீங்க பகவத்கீதையில பார்த்திருப்பீங்க, ஒரு வரைபடம் இருக்கும். அதுல 3 கயிறுகளால் அந்த பொம்மலாட்ட பொம்மையை இயக்குவது போல இந்த முக்குணங்கள் மனிதனை இயக்குகின்றது. சோ மனமானது விரும்புகிறது, திங்கிங், வில்லிங் அண்ட் ஃபீலிங். அத அந்த குணங்கள் படைக்குது. சோ மனதை பகவானிடம் ஈடுபடுத்தும் போது இந்த முக்குணங்களில் இருந்து நாம் தப்பிக்கலாம், வேறு வழி கிடையாது. மற்றபடி ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு டேப்லெட். ஆனா நாம் நிறைய பேரு மனசுல கற்பனையை வளர்த்துக்கிட்டு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இந்த ஜட உலகிலிருந்து விடுபடணும், ஜட உலகை அனுபவிக்கணும். இது விடுபடுறதுக்கு கிருஷ்ண உணர்வு ஒன்றுதான் வழி. போய் தியான சென்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொய்யான ஒரு நிறுவனங்களை எல்லாம் அணுகுனாக்க கண்டிப்பா அதன் மூலமா நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்காது. சோ பகவானுடைய நாமம், குணம், லீலை போன்ற நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது நம்மளுக்கு மிக உயர்ந்த நிலையை நாம் அடைவோம். அது இல்லைன்னா நம்மளுக்கு கீழான நிலையில தான் மறுபடியும் இருக்கணும். ஸ்லோகம் 7. தத அஸ்ய ஸ்மிருதிர் பந்த பராதந்தரியம் ச
தத் கிருதம் பவதி அகர்துர் ஈசஸ்ய ஹரே சாகினோ கிருஷ்ண மாதாஜி. ஹரே நிவృத்தாத்மனः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ண. இந்த இது படிங்க. பூரா சொல்லல இல்ல மாதாஜி, சொல்லிட்டீங்களா மாதாஜி? எதுங்க? நேற்று ஒரே நிமிஷம், நேற்று 5வது பதம் 5 இருக்குல்லங்க மாதாஜி, ஆமாங்க. அதுல அந்த செகண்ட் பேஜ் இருக்குல்லங்க, இந்த ஜட உலகில் 8,40,000 வகையான வாழும் உயிரினங்கள் உள்ளன, அந்த பேராகிராஃப் சொல்லிட்டீங்களா மாதாஜி? முடிச்சுட்டேன் மாதாஜி, நானே முடிச்சுட்டேன். அது நீங்க படிக்கல, பட் நானே படிச்சு சொல்லிட்டேன். சரி, ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 7வது பதம் படிங்க. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. உலகியலை பற்றிய உணர்வு நிலையே ஒருவரின் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வுக்கு காரணமாகும். அதில் மண்ணுலக சக்தியால் வாழும் உயிரினத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஆத்மா எதுவும் செய்யாவிட்டாலும், அந்த செயல்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும், தனியொரு ஆன்மா கட்டுப்பட்ட வாழ்வால் பாதிக்கப்படுகிறான். பொருளுரை. பரமாத்மாவுக்கும் தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் இடையில் வேறுபாடு அறியாத மாயாவாதி உயிரினத்தின் கட்டுப்பட்ட வாழ்வு என்பது இறைவனுடைய லீலா அல்லது திருவிளையாடல் என்று கூறுகிறார். ஆனால் லீலை எனும் சொல் பகவானுடைய செயல்பாடுகளின் வேலையை குறிப்பாக சுட்டுகிறது. மாயாவாதிகள் அந்த சொல்லை தவறாக பயன்படுத்துகின்றனர். உயிரினம் மலம் தின்னும் பன்றியாக ஆனாலும் அதவர் தன்னுடைய திருவிளையாடல்களை அனுபவிக்கிறார் என்று கூறுகின்றனர். இது மிகவும் அச்சம் தரத்தக்க விளக்கமாகும். உண்மையில் பகவானே எல்லா உயிரினங்களின் தலைவரும் பாதுகாவலரும் ஆவார். அவருடைய லீலைகள் எந்த ஜட செயலுக்கும் அப்பாற்பட்ட தத்துவமாகும். பகவானின் அத்தகைய செயல்கள் உயிரினங்களை கட்டுப்பாடுடைய செயல்களின் நிலைக்கு தள்ளப்பட இயலாது. கட்டுப்பாடுடைய வாழ்வில் உயிரினம் ஜடசக்தியின் கைகளில் பிடிபட்டது போல இருப்பினும் உண்மையில் உயிருடன் இருக்கிறது. ஜடசக்தி எதையெல்லாம் ஆணையிடுகிறதோ கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா அதையெல்லாம் செய்கிறது. அவருக்கு பொறுப்பு ஏதுமில்லை. அவர் செயல் நடைபெறுவதை காணும் சாட்சி ஆவார். ஆனால் அவருக்கு கிருஷ்ணருடனான நிலைத்த தொடர்பில் அவருடைய குற்றத்தால் இந்த வழியில் செயல்படுமாறு அவர் வற்புறுத்தப்படுகிறார். அதனால் அவருடைய ஜட சக்தியாகிய மாயை மிகவும் ஆற்றல் உடையதால் அது கட்டுப்படுத்த இயலாதது என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் ஒரு உயிரினம் தன்னுடைய உடல் அமைப்பு நிலை கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யவே உள்ளது என்பதை புரிந்து கொண்டு அவர் அதற்கேற்ப செயற்படவும் முயற்சி செய்தால் பின்னர் அவர் எவ்வளவு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாயையின் பாதிப்பு உடனே மறைந்துவிடும். இது தெளிவாக பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. கிருஷ்ணர் உதவி இல்லாத நிலையில் தன்னை சரணடையும் எவருடைய பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறார். இவ்வாறு மாயை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் பாதிப்பு அகற்றப்படுகிறது. ஆத்மா உண்மையில் சச்சித் ஆனந்தம், நித்தியமான இன்பம் நிறைந்த அறிவுமயமானது. ஆயினும் மாயையின் பிடிகளுக்குள் கீழே அது தொடர்ந்த பிறப்பு, இறப்பு, நோய் மற்றும் மூப்பு இவற்றால் வருந்துகிறது. ஒருவர் இந்த ஜட உலக இருப்பின் நிலையை குணமாக்குவதில் தீவிரமாக இருக்க வேண்டும். கிருஷ்ணர் பற்றிய உணர்வுக்கு தன்னை மாற்ற வேண்டும். இவ்வாறு அவருடைய நீண்ட துன்பம் கஷ்டமின்றி திணிக்கப்படுகிறது. சுருக்கமாக, கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் துன்பம் ஜட இயற்கையின் மீது அவருக்கு உள்ள பற்றால் ஏற்படுவதாகும். இந்த பற்று இவ்வாறு பருப்பொருளில் இருந்து கிருஷ்ணருக்கு மாற்றப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இதுல கடைசியா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, ஜட இயற்கையின் மீது அவருக்குள்ள பற்றால் துன்பம் ஏற்படுகிறது. ஆத்மாவுக்கு துன்பம் அப்படின்னா ஜட இயற்கையை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால துன்பம் வருது. இது எப்படி இந்த பற்று இவ்வாறு பருப்பொருளிலிருந்து கிருஷ்ணருக்கு மாற்றப்பட வேண்டும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆசை இல்லாம யாராலும் இருக்கவே முடியாது. ஆசைப்பட்டுதான் இந்த ஜட உலகுக்கு எல்லா ஆத்மாக்களும் இங்க கீழே இறங்கி வந்திருக்கு. ஆன்மீக உலகில பகவானை முகம் காட்டாம, நீ எனக்கு வேண்டாம், நானே போய் அனுபவிக்கிறேன், நீ மட்டும்தான் முதலாளியா இருக்கணுமா, நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே ஒரு குட்டி குட்டி முதலாளிகளா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். பாருங்க, வீட்டுல நான் தான் பெரியவங்க, என் சொல்லத்தான் கேட்கணும். ஆனா அந்த மருமகளோ இல்ல மகளோ மகனோ இல்ல கணவனோ யாரானாலும் நான் சொல்ற மாதிரிதான் எல்லாம் நடக்கணும்.
ஒரு ஆசிரியை நான் சொல்றத நீங்க கேளுங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியிலிருந்து கீழ்நிலை வாட்ச்மேன் வரைக்கும் சொல்லுவான், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு. சோ இது வந்து கட்டுப்படுத்தும் எண்ணம். ஆனா இந்த இந்த பற்றானது கிருஷ்ணருக்கு மாற்றப்பட வேண்டும். எல்லா ஆசைகளையும், ஆசை இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த ஆசையானது கிருஷ்ணருக்காக நான் செய்கின்றேன், கிருஷ்ணருக்காக நான் சேவை செய்கிறேன், அவருக்காக நான் எல்லாம் பாக்குறேன் பண்றேன் அப்படின்னு அந்த ஆசை வந்து வழி மாற்றப்பட வேண்டும். எனக்காக ஆசைப்படாம அவருக்காக ஆசைப்படணும். ஒரு பூவை பார்த்த உடனே அதை எடுத்து என் தலையில வச்சுக்கலாம் அப்படின்னா அழுகும் இந்த உடலுக்கு அந்த பூ அலங்கரிக்கிறது கொஞ்ச நேரம் தான். ஆனா கிருஷ்ணர் வந்து என்றென்றும் இருப்பவர், நித்தியமானவர். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம். ஆனா நம்மளோட உடல் என்றும் அழியக்கூடியது. பகவானுடைய உடல் என்றும் அழியாதது. சோ அந்த பூவை பகவானுக்கு படைத்து அந்த அழகை நாம ரசிக்கலாம். எனக்கு எனக்கு வச்சு நான் பார்க்கவே முடியாது. கண்ணாடியில பார்த்தாலும் அந்த பேக் சைட்ல தெரியாது. சோ ஒவ்வொன்றையும் இப்படி கிருஷ்ணருக்கு படைத்து அந்த அனுபவிக்கணும். நாம எனக்காக அனுபவிக்க கூடாது, கிருஷ்ணருக்கு படைத்து அனுபவிக்கணும். இப்படி எல்லா செயல்களும் மாற்றப்படும் போது கண்டிப்பா அது கிருஷ்ண உணர்வாக முழுவதுமாக மாறிவிடும். அப்ப நாம விடுதலை அடையக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்காக செய்யற நான் எனது அப்படிங்கிற அந்த மமேதி, அகம் மமேதி இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த ஜட உலகில இருந்து நாம் எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ உலகியலை பற்றிய உணர்வு நிலையே நம்மளுக்கு வந்து கட்டுப்பட்ட வாழ்வுக்கு காரணமாகுது. ஏன்னா நாம இங்க கட்டுப்பாடுகள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. யாருமே சுதந்திரமானவங்க கிடையாது. ஆனா கற்பனையில எல்லாரும் நினைக்கிறாங்க நான் சுதந்திரமானவன் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ரோட்ல போகணும்னாலும் லெஃப்ட் சைடு தான் போகணும். நான் சுதந்திரமானவன் ரைட் சைட்ல போறேன் அப்படின்னா கண்டிப்பா அடிபட்டு செத்துருவோம். நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், சுதந்திரமானவன். வீட்டு வரி கட்ட மாட்டேன், தண்ணி வரி கட்ட மாட்டேன். சோ ஒரு பெண்ணானவள் நான் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வர இருட்டுல, இதெல்லாம் சுதந்திரம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆபத்தானது. ஏன்னா நம்மளுக்கு எந்த டாக்ஸ் கட்டலைனாலும் நம்மளுக்கு அது கரண்ட் கட் பண்ணிடுவாங்க, வீட்டு வரி இல்லைன்னா வீட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி நிறைய விதிகள் இருக்கு. கட்டுப்படுத்தப்படுகிறோம் நாம் ஜட உலக விதிகளால். அப்போ ஆத்மா எதுவும் செய்யாட்டா கூட அந்த செயல்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கூட தனியொரு ஆன்மா கட்டுப்பட்ட வாழ்வால் பாதிக்கப்படுகிறான். ஏன்னா இந்த மனமானது, இந்த சூட்சும உடல்ல இருக்கிற மனம் ஆசைகளை விதைத்து கொண்டே இருக்குது. அதனால ஆத்மா வந்து இந்த 9 வாயில் கொண்ட குடிலையில சிறைப்பட்டு கிடக்குது. ஏன்னா உடல் எடுத்து துன்பப்பட்டே ஆகணும். அப்ப இந்த உடலால சிக்குண்டு அந்த ஆத்மாவும் துன்பத்திற்கு, ஆத்மா வந்து எதையும் ஆசைப்படுறது, அது ஆசைப்படுறது கிடையாது. ஆனா இந்த மனமானது, இந்த ஆத்மா உடல் கொண்ட ஆத்மாவானது இந்த மனதால் துன்பப்படுகிறது. ஏன்னா மனம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. ஏன்னா இங்க பரமாத்மாவுக்கும் தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் மாயாவாதிகளுக்கு வித்தியாசம் தெரியறது கிடையாது. அகம் பிரம்மா அஸ்மி, நானும் பிரம்மா. பிரம்மா அப்படின்னா நானும் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பிரம்மா அப்படின்னா நீ ஆத்மா, ஆனா பரமாத்மா கிடையாது. அப்ப இதனால மாயாவாதிகள் அதை தவறா பயன்படுத்துறாங்க. ஏன்னா உயிரினம் பகவான் வந்து பன்றியாக வரும்போது அவர் அதையும் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துறாங்க. ஆனா பகவான் எந்த ரூபத்திலும் வருவார், ஆனால் அவர் அவராகவே இருக்கிறார். இப்போ அவர் அனுபவிக்கிறான்னு அங்க சொல்லவே முடியாது. பன்றியாக பன்றியின் நிலையை அனுபவிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஆனா மாயாவதிகள் நினைக்கிறாங்க அவர் அவஜானந்தி மாமூட மானுஷுந்தனமாசுரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு அவர் வந்து எந்த உருவை எடுக்கிறாரோ அந்த உருவுல அவர் இருந்துட்டு கடைசியில அந்த உடலை விடும்போது அவர் கடவுள் ஆயிடுறாரு. நானும் அந்த மாதிரிதான், உடலை விடும்போது நானும் கடவுள் ஆயிடுறேன். இது தவறான கருத்து. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. எப்படியும் நாம பரம ஆத்மா ஆக முடியாது. ஆத்மா வந்து பரம ஆத்மா ஆக முடியாது. அப்ப நாமெல்லாம் வந்து ஜடசக்தி எதையெல்லாம் ஆணையிடுகிறதோ கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா அதையெல்லாம் செய்யறோம். கிருஷ்ணருடனான நிலைத்த தொடர்பினால்
அவருடைய குற்றத்தால் இந்த வழியில் செயல்படுமாறு அவர் வற்புறுத்தப்படுகிறார். அதனால் அவருடைய ஜடசக்தியான மாயை மிகவும் ஆற்றலுடையது. நாம பகவத்கீதையில படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மம மாயா துரக்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதான் திறந்திதே. இந்த மாயையானது என்னுடைய சக்தி தான், ஆனா அது மிகவும் வலிமையானது. எப்படின்னா, இதுக்கு இன்னொரு ஸ்லோகம் நாம பாக்குறோம். ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி அதை கோட் பண்ணுவார். கிருஷ்ண சூரிய சம மாயாக அந்தகார மாயாஹர அந்தகார யாக்கான் கிருஷ்ண தாக்கானாகி மாயாஹர அதிகார அப்படின்னு. அப்ப யாரெல்லாம் சூரியனை பார்த்து நேரா நிற்கும் போது அவங்களுடைய நிழல் பின்னாண்ட விழுகும், மாயையான நிழல் பின்னாண்ட விழுகும், அதனால அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஆனா யார் பகவானை பார்த்து புறமுதுகு காட்டுகிறார்களோ அவங்களோட நிழல் என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாண்ட விழுகும். அப்ப மாயையோட பிடியில அவங்க சிக்குண்டு தவிக்கிறார்கள். அப்ப கிருஷ்ணர்கிட்ட நெருங்கும் போது அந்த மாயையால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா மாயை கிருஷ்ணரின் சக்திக்கு உட்பட்டது. யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வில் இல்லையோ அவங்க மாயையோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, நான் பகவானுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இல்லையா மாயைக்கு சேவை செய்யணும். இல்லை என்றால் பகவானுக்கு சேவை செய்யலாம். இந்த ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. இப்ப பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணர் உதவி இல்லாத நிலையில் தன்னை சரணடையும் எவருடைய பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறார். சோ பகவான் சர்வதர்மான் பரித்யட்ச மாமேகம் சரணம் ரஜன் சொல்றார். என்னை சரணடைபவர்களை நான் காக்கின்றேன் அப்படிங்கிறார். மாசூசக அப்படின்னு. அப்ப இவ்வாறு மாயை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் பாதிப்பு அகற்றப்படுகிறது. சோ யாரெல்லாம் பகவானை சரணடைகிறார்களோ அவங்க மாயிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஏன்னா மாயை ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. நாமெல்லாம் அதை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவானோட உதவி இல்லாமல் யாரெல்லாம் மாயின் பிடியிலிருந்து விடுபட முயற்சிக்கிறார்களோ, அஷ்டாங்க யோகிகள், ஹட யோகிகள், இந்த மாதிரி பல யோகிகள் முயற்சி பண்றாங்க. நானே முயற்சி பண்றேன் அப்படின்னு பல விதமான சடங்குகள் அவங்க பண்றாங்க. யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்காரா தாரண சமாதி அப்படின்ற நிலைக்கு அது பல ஆயிரம் பேர்கள்ல ஒருத்தர் தான் அதுல சக்சஸ் அடைய முடியும். ஏன்னா பகவானோட கருணை இல்லாம அவங்க முயற்சி வெற்றி பெறாது. ஆனா பக்தி யோகத்துல ஈடுபடுறவங்க வெகு விரைவில் பகவானை அடைய முடியும். ஏன்னா அவங்க தங்களை நம்புறது இல்லை, எல்லாத்துக்குமே தே டிபெண்ட், பகவானை மட்டும்தான் டிபெண்ட் பண்றாங்க. பகவானுடைய கருணையினால் என் புலன்களை நான் அடக்குகிறேன், என்னுடைய திறமையினால் அல்ல. சோ நான் என்னோட புலன்களை அடக்கறதுக்கு அந்த ரிஷிகேன சேவனம் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகேஷரை நான் அணுக வேண்டும். அப்பதான் என் புலன்கள் கட்டுப்படும். அதை விட்டுட்டு செயற்கையான முறையில் கட்டுப்படுத்த விரும்பினேன் என்றால் அந்த புலன்கள் எப்பவுமே கட்டுப்படாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. ஒரு தியான யோகி சூன்யத்தை நோக்கி தியானம் பண்றான் அப்படின்னா அவங்ககிட்ட நாம ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம். நீங்க இதை மட்டும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருளை சொல்லலாம். உட்கார்ந்து தியானம் பண்ணாருன்னா அவருக்கு அந்த பொருள் தான் நிழலாக அந்த மனதுல வந்துட்டே இருக்கும். ஏன்னா மனமானது ரொம்ப சஞ்சலமானது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம். இத அர்ஜுனனே சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட. என் மனம் அடக்க முடியாம இருக்கு. வாயுர் ஏவத் சுதுஷ்கரம், வாயுவை கூட அடக்கி விடுவேன் நான், என்ன மனசை கட்டுப்படுத்த முடியல. அப்ப அர்ஜுனனே உயர்ந்த பக்தனான அர்ஜுனனே அப்படி சொல்லும் போது சாதாரண மக்கள் நாம எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்போ இங்க கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் துன்பம் ஜட இயற்கையின் மீது அவருக்குள்ள பற்றால் ஏற்படுவது. இதை ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இந்த பற்றானது பகவான் மீது மாற்றப்பட வேண்டும். ஏன்னா ஆசை இல்லாம யாராலும் இருக்க முடியாது. இந்த ஜீவராசிகள் ஆசைப்பட்டு அதை அனுபவிக்கிறதுக்குத்தான் இங்க இந்த கருவி, உடல் என்கின்ற கருவியை எடுக்கிறோம். மேபி இந்த உடல் வேற வேறையா இருக்கலாம். ஆடு, மாடு, பன்றி, மீன், கோழி, குருவி, இப்படி எப்படி வேணா இருக்கலாம். ஆனா எல்லாமே ஆசையினால வர்றது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். சோ ஒரு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த உடல் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.
பிறவி தோறும் எத்தனை துன்பம் அடைந்தாலும் அந்த ஆசைகளை நிறுத்தவில்லை என்றால் மறுபடியும் பிறவி, துன்பம், மூப்பு, பிணி, இறப்பு அப்படின்னு மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். ஸ்லோகம் 8. காரிய காரண கர்த்திருத்வே காரணம் பிரகிருதிதோக கோத்ருத்வே சுக துக்கானாம் புருஷம் பிரகிருதே பரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மதன். நான் படிக்கிறேன் மதாஜி. பாருங்க. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். பதம் 8. மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளரே. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவின் பருவுடல் மற்றும் புலன்களை அடக்கி ஆளும் தெய்வங்கள் மற்றும் தேவர்கள் ஆகியவற்றின் உண்மைக்கு காரணம் இயற்கையே ஆகும். இது படித்த மனிதர்கள் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆத்மாவின் இன்பத்துன்ப உணர்வுகள் இயற்கையால் எல்லை கடந்த தத்துவமான இருக்கும் அந்த ஆத்மாவிலேயே விளைவிக்கப்படுகின்றன. பொருளுரை. பகவான் இந்த பருவுலகத்திற்கு இறங்கி வரும் பொழுது அவர் தன் சொந்த சக்தியால் ஆத்ம மாயையால் தனிநபராக வருகிறார் என்று பகவத்கீதையில் கூறப்படுகிறது. அவர் எந்த மேலான சக்தியாலும் வற்புறுத்தப்படுவதில்லை. அவர் சொந்த விருப்பத்தினால் வருகிறார். இது அவருடைய பொழுதுபோக்கு அல்லது லீலை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா ஜட இயற்கையின் 3 குணங்களின் கீழ் ஒரு குறிப்பிட்ட வகையான உடலையும் புலன்களையும் எடுக்க வற்புறுத்தப்படுகிறது என்று தெளிவாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உடல் அவரின் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றபடி பெறப்படுவதில்லை. அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவிற்கு எந்த சுதந்திரமான வாய்ப்பும் இல்லை. அவருடைய கர்மாவுக்கு ஏற்றபடி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்பத்துன்பத்தினை உணரப்படுவது போல் உடல் எதிர்விளைவுகள் இருக்கும் பொழுது அதற்கு காரணம் ஆத்மாவத்தான் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எனவே தான் அவ்வாறு விரும்பினால் ஆத்மா கிருஷ்ணருக்கு தொண்டு புரிய தேர்ந்தெடுப்பதன் மூலம் இரட்டத்தன்மையுடைய கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வை மாற்ற இயலும். உயிரினமே அவருடைய துன்பத்திற்கு காரணம். ஆனால் அவருடைய நிலைத்த இன்பத்திற்கும் அதுவே காரணமாக இயலும். அவர் கிருஷ்ணரை பற்றி உணர்வில் ஈடுபட விரும்பினால் பகவானின் ஆன்மீக சக்தியால் அகசக்தியால் அவருக்கு தகுந்த உடல் அளிக்கப்படுகிறது. அவர் தன் புலன்களை திருப்தி செய்ய விரும்பினால் பருவுடல் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு ஆன்மீக உடல் அல்லது பருவுடலை ஏற்றுக்கொள்வது அவர் தெரிந்து எடுத்தாகும். ஆனால் ஒரு முறை உடலை ஏற்றுக்கொண்டால் அவர் அதன் இன்பம் அல்லது துன்ப விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். மாயவாத தத்துவவாதி அளிப்பது என்னவென்றால் உயிரினம் ஒரு பண்டியின் உடலை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தனது லீலைகளை அனுபவிக்கிறது என்பதாகும். இந்த கருத்து ஏற்க இயலாதது. ஆயினும் ஏனென்றால் லீலை என்னும் சொல் இன்பத்திற்காக தானே விரும்பி கற்று ஏற்றுக்கொள்ளுதல் என்பது குறிக்கிறது. அதனால் இந்த விளக்கம் மிகவும் தவறானதாகும். துன்பம் வலுக்கட்டமாக திணிக்கப்படும் பொழுது அது லீலை ஆகாது. பகவானின் லீலைகளும் கர்மத்தின் விளைவுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட உயிர்கள் ஏற்றுக்கொள்ளுதலும் சமநிலையில் இல்லை. ஹரே கிருஷ்ண மதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் இங்க அவதரிக்கின்றார் பல அவதாரங்களாக. அந்த அவதாரங்கள் கணக்கில் அடங்காதது, அனந்த எல்லையற்றது. பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து இந்த பல பிரபஞ்சங்கள்ல இங்க ஒரு லீலை நடக்குது அப்படின்னா இன்னொரு பிரபஞ்சத்துல ஒரு லீலை நடக்குது, அது இன்னும் மற்றொரு பிரபஞ்சத்துல இன்னொரு லீலை நடக்குது. இந்த லீலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால அவர் எப்படி நாம முதல்ல பார்த்தோம், அவர் மாயைக்கு உட்பட்டவர் அல்ல, முக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. ஏன்னா அவர்தான் அந்த மாயா சக்தியை படைக்கிறார். சோ மாயா சக்திக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல, அவர் சுதந்திரமானவர். இத முதல் ஸ்லோகத்திலேயே நாம பார்த்திருக்கிறோம். அவர் ஸ்வராட் அப்படின்னு சொல்லி. சோ சுதந்திரமானவர் அப்படிங்கிறதுனால அவர் இங்க பிறப்பெடுக்கணும், இப்பதான் பிறப்பெடுக்கணும், இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் அவருக்கு கிடையாது. கட்டுப்பாட்டு விதிகள் கிடையாது. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அவதரிப்பார். அது அவரது சுதந்திரம். எதுக்காக இங்க அவதரிக்கிறார் அப்படின்னா இந்த ஈனப்பட்ட ஜீவாத்மாக்களை கடைந்தேற்றுவதற்காக. நாமெல்லாம் தந்தையை விட்டு நாம நேத்தே பார்த்தோம், அவர் மாதா தாத்தா பிதா மகக அப்படின்னு சொல்றார்.
அவர்தான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தந்தை. அதனால நம்ம மேல கருணை கொண்டு நம்மை மீண்டும் அவரிடம் அழைத்து செல்வதற்காக. ஆனா எல்லாருமே அவர்கிட்ட ஈர்க்கப்படுவது கிடையாது. யாரெல்லாம் சத்துவகுணத்தில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு பொருந்தும். சோ அவங்களுக்கெல்லாம் இந்த பகவானை பார்த்து அவரால் ஈர்க்கப்பட்டு அவரது லீலைகளால் கவரப்பட்டு அவங்க மறுபடியும் பகவானோட லோகத்துக்கு போறாங்க. ஆனா ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் ஊறி கிடக்கிறவங்க பகவானை நோக்கி முகம் திருப்பறதே கிடையாது. அப்போ பகவான் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறார்களோ, எந்த வடிவத்தில் தோன்றுகிறாரோ அதை அனுபவிக்கிறதுக்காக அந்த உடல் எடுக்கல. அப்போ மாயவாதிகள், அருவவாதிகள் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அவர் ஆமையாக பிறக்கும் போது இல்ல பன்றியாக பிறக்கும் போது நரசிம்மரா வரும்போது அவர் அதே மாதிரி அனுபவிக்கிறார், அந்த உடலுக்குரிய அந்த உணர்வை அனுபவிக்கிறார். அது பொய்யான விளக்கம். பகவானுக்கு ஆத்மராமா, அவருக்கு எந்த ஆசைகளும் கிடையாது. ஏன்னா அவர்கிட்டதான் எல்லாமே, அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது. அவருக்கு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, விருப்போ வெறுப்போ கிடையாது. இருமைகள் கொண்டவர் அல்ல. நாமெல்லாம் துவந்தங்கள்ல உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனா அவருக்கு துவந்தங்கள் கிடையாது. விருப்பு வெறுப்பு, நான், எனது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பகவான் சச்சித் ஆனந்தமயமானவர், நித்தியமானவர். அப்போ இங்க பகவானை பற்றி புரிந்து கொள்ள நம்மளுக்கு அந்த ஜட இயற்கை தத்துவங்கள், அடிப்படை தத்துவங்களை கபிலதேவர் தேவகூதிக்கு போதிக்கிறார். இத நம்மளுக்கு வியாசதேவர் பாகவதத்துல எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லித்தர்றார். இப்போ பகவான் இந்த உலகுக்கு இறங்கி வரும்போது தன்னோட சொந்த சக்தியால், ஆத்ம மாயையா, அப்போ அவர் சொந்த சக்தி அப்படின்னா அந்தரங்க சக்தியின் மூலமாக, வெளிப்புற சக்தியின் மூலமாக கிடையாது, அந்தரங்க சக்தியின் மூலமாக இங்க கீழே வர்றார். சோ இது ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்துறது கிடையாது எல்லாருக்கும். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். அப்ப மூடர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துவது இல்லை. தன்னுடைய யோகமாயினால் அவர் தன்னை மூடிக்கொள்கின்றார். இதே மூடர்களுக்கு யோகமாயினால மூடுறாருங்கிறது மட்டும் இல்ல, ஈவன் யசோதா கூட அவங்க தாயாக இருந்தாலும் அவங்களுக்கும் தன்னை மறைச்சுக்கிறார். எதனால? அந்த தாய் இன்பத்தை அவளும் அனுபவிக்கணும், மகனோட இன்பத்தை பகவானும் அனுபவிக்க விரும்புறார். அதனால தன்னை அந்த மாயினால மூடிக்கொள்கின்றார். சோ இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. மூடர்களுக்குத்தான் தன்னை மறைத்துக் கொள்கிறார்னு. சில சமயம் லீலைகளுக்காக, லீலைகள் அப்படிங்கிறது அவரது சொந்த விருப்பம். அதனால இங்க அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது. கீழே இறங்கி அவரும் துன்பத்திற்கு ஆளாகின்றார் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு மன்னர் போறார் அப்படின்னா அவர் ஜெயில இருக்கிற கைதிகளை விடுவிக்கிறதுக்காக போறார். சோ அவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டார், ஓ அவரும் சிறைச்சாலையில அடைப்பட்டுட்டார், அவரும் கைதி அப்படின்னு யாரும் அங்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. மேலாக அவருக்கு மிகுந்த உபச்சரணைகள் பண்ணுவாங்க. அது போல பகவான் எப்பொழுதெல்லாம் இங்க இறங்கி வர்றாங்களோ அப்ப பகவானை சுற்றி அவரது சேவகர்கள் பல்வேறு ரூபங்கள்ல, பல்வேறு பெயர்கள்ல அவருக்கு முன்னாடியே இங்க இறங்கி அவருக்குரிய அனைத்து வசதிகளையும் செஞ்சிருவாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடியே நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர் அவங்க எல்லாம் பகவானுக்கு ஏற்பாடுகளை அவங்க எல்லாம் செஞ்ச மாதிரி எல்லா லீலைகள்லையும், கிருஷ்ணர் வர்றதுக்கு முன்னாடி பலராமர் வந்துட்டாரு. இப்படி எல்லா லீலைகள்லையும் தேவர்கள் மற்றும் தேவர்களும் கூட பகவானுக்கு எல்லா வசதிகளையும் பண்றாங்க. ஏன்னா அது அவங்க ரொம்ப அவங்களுடைய கடமையாக அவங்க கொடுத்து பாக்கியவான்களாக அதை ஏத்துக்கிறாங்க. நாமெல்லாம் பகவான் கிட்ட இருந்தா கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த காலம் கலியுகம். பகவானே நேர்ல வந்தா கூட எங்க நாடக மேடையிலிருந்து இறங்கி ஓடி வந்துட்டார் போல இருக்குன்னு சந்தேகப்படுவோம். ஏன்னா பகவானை அவ்வளவு நம்புறது கிடையாது கலியுக மக்கள். அடுத்தது ஸ்லோகம் 9. தேவஹூதிர் உவாச்ச பிரகிருதே புருஷஸ்யாபி லக்ஷணம் புருஷோத்தம பிருஹி காரணயோரஸ்ய சத் அசத் அசத் அசச்ச யத் ஆத்மகம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் படிக்கட்டுங்களா? படிங்க.
மொழிபெயர்ப்பு. தேவபூதி கூறினாள், முழுமுதற் கடவுளே, தயவு செய்து பரமபுருஷ பகவானின் மற்றும் அவருடைய சக்திகளின் குணநலன்களை விளக்குங்கள். ஏனென்றால் இவை இரண்டும் வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் இருக்கும் படைப்பின் காரணங்களாகும். பொருளுரை. ஒரு பெண் தன் கணவனுக்கு மனைவியாகவும் தன் குழந்தைகளுக்கு அன்னையாகவும் தொடர்பு கொண்டிருத்தல் போல பிரகிருதி அல்லது ஜட இயற்கை பரமன் மற்றும் உயிரினங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. பகவத்கீதையில் தான் இயற்கை அன்னையை குழந்தைகள், அதாவது உயிரினங்களுடன் செய்து பின்னர் பொருட்களின் எல்லா உயிரினங்களும் வெளிப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. இயற்கையும் எல்லா உயிரினங்கள் கொள்ளும் தொடர்பு விளக்கப்பட்டுள்ளது. இப்போது ஜட இயற்கைக்கும் பரமனுக்கும் இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளுதல் தேவகூதியால் விரும்பப்படுகிறது. அந்த தொடர்பின் விளைவு ஜட உலகு வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் இருப்பதை குறிக்கிறது. வெளிப்படாத ஜட உலகு நுட்பமாக அந்த மகத்தத்துவத்திலிருந்து ஜட வெளிப்பாடு எழுகிறது. பரமனின் பார்வையால் முழு ஜட சக்தியும் கருவுற செய்யப்படுகிறது. பின்னர் ஜட இயற்கையிலிருந்து எல்லாம் பிறக்கின்றன என்று வேத இலக்கியங்கள் கூறுகின்றன. அவருடைய பார்வையில் அத்தியட்சேன, அவர் வழிகாட்டுதலில், அவருடைய விருப்பத்தால் இயற்கை வேலை செய்கிறது என்று பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்திலிருந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. இயற்கை குட்டுத்தரமாக வேலை செய்கிறது என்பதல்ல. ஜட இயற்கையுடன் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் கொண்டதும் இயற்கை எவ்வாறு பகவானின் வழிகாட்டலில் வேலை செய்கிறது என்பதையும் ஜட இயற்கைக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள தேவகூதி விரும்பினாள். வேறு சொற்களில் கூறினார், பகவான் ஜட இயற்கையுடன் கொண்டுள்ள தொடர்பின் குணநலன்களை அவள் விரும்பினாள். பொருளுடன் உயிரினங்கள் கொள்ளும் தொடர்பும் மற்றும் பொருளுடன் பகவான் கொள்ளும் தொடர்பும் பற்றி மாயாவாதிகள் விளக்கினாலும் அவை ஒரே நிலையில் இல்லை. மாயாவாதி தத்துவவாதிகள் இந்த தடுமாற்றத்தை பகவானிடம் ஏற்றி சொல்கிறார்கள். ஆனால் இது என்ன லெட்டர்ஸ் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மேல லாஸ்ட் லைன் வந்து அந்த பெயரால ஜட இயற்கையில் கொண்டுள்ள தொடர்பின் குணநலன்களை அறிய அவள் விரும்பினாள். ஓகேங்களா? இல்ல மாதாஜி, செகண்ட் பேராகிராஃப்ல இந்த தடுமாற்றத்தை பகவானிடம் ஏற்றி சொல்கிறார்கள். ஆனால் இது இயை உள்ளதுன்னு போட்டிருக்காது. கரெக்டான வேர்டா? இயை உள்ளது. சரிங்க. மாயாவாதி தத்துவவாதிகள் இந்த தடுமாற்றத்தை பகவானிடம் ஏற்றி சொல்கிறார்கள். ஆனால் இது இயல்புடையதல்ல. இயல்புடையது அல்லன்னு வருமா? ஆமாங்க மாதாஜி. இயல்புடையது அல்லன்னு தான் வரணும். இயல்புடையதல்ல. இது இயல்புடையது அல்ல. பகவான் ஒருபோதும் தடுமாறுவதில்லை. அதுவே பகவானை வழிபடுபவர்களுக்கும் மாயாவாதிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகும். தேவகூதி அறிவு கூர்மை இல்லாதவள் அல்ல. உயிரினங்கள் பகவானின் நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவள் அறிவு கூர்மை வாய்ந்தவள். உயிரினங்கள் மிகச் சிறியவையாக இருப்பதால் அவை தடுமாறுகின்றன அல்லது ஜட இயற்கையால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இது பகவானும் கூட கட்டுப்படுத்தப்படுகிறார் அல்லது தடுமாறுகிறார் என்று பொருள்படாது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், பகவான் பகவானே ஆவார், ஜட இயற்கையின் தலைவர், அதனால் அதன் கட்டுப்பாடுகளுக்கும் ஆட்படாதவர். அவர் அகநிலை இயற்கையாகவோ அல்லது ஜட இயற்கையாகவோ கட்டுப்படுத்தப்படாதவர். அவர் தானே கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார். ஜட இயற்கையின் விதிகளால் கட்டுப்படும் சாதாரண உயிரினங்களுடன் அவரை ஒப்பிட இயலாது. இந்த பதத்தில் பயன்படும் இரு சொற்கள் சத் அசத் ஆகும். இயல் உலகு சார்ந்த வெளிப்பாடு அசத் ஆகும். அது இருப்பதில்லை. ஆனால் பகவானின் ஜடசக்தி சத் அல்லது எப்போதும் இருக்கக்கூடியது. ஜட இயற்கை பகவானின் சக்தியாக அதன் நுட்பமான வடிவில் எப்போதும் உள்ளது. ஆனால் அது சில சமயம் இல்லாத அல்லது தற்காலிகமாக இருக்கும் இயல்பான உலகை வெளிப்படுத்துகிறது. அன்னைக்கும் தந்தைக்கும் ஒரு ஒப்புமை ஏற்படுத்தலாம். அன்னையும் தந்தையும் உள்ளனர், ஆனால் சில சமயம் அன்னை குழந்தைகளை பெறுகிறாள். அதுபோல பகவானின் வெளிப்படாத ஜட இயற்கையிலிருந்து வரும் இயலுலக வெளிப்பாடு சில சமயம் தோன்றுகிறது, மீண்டும் மறைகிறது. ஆனால் ஜட இயற்கை எப்போதும் உள்ளது. பகவானே இந்த ஜட உலகத்தின் நுட்பமான மற்றும் முழு வெளிப்பாடுகள் இரண்டுக்கும் மேலான காரணமாவார். ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது தத்துவமா வர்றதுனால கொஞ்சம் கவனமா நாம இது பண்ணணும். தேவகூதி என்ன கேக்குறாங்க இப்ப அப்படின்னா, பகவானின்
தயவு செய்து பரமபுருஷ பகவானின் மற்றும் அவருடைய சக்திகளின் குணநலன்களை விளக்குங்கள். இப்ப பகவானுக்கு பல்வேறு சக்திகள் இருக்கு. அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, தடச சக்தி அப்படின்னு. இப்ப இவை ஏனென்றால் இவை இரண்டும் வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் இருக்கும் படைப்பின் காரணங்களாகும். சோ சில சமயம் வந்து நாம பாகவத்துல சதுர்ஸ்லோகில கூட படைக்கிறோம், பாக்குறோம் நாம. சில சமயங்கள்ல பகவான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், சில சமயம் இல்லாமலும் இருப்பார். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சில சமயங்கள்ல குழப்பம் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதை பத்தி தான் இங்க கேக்குறாங்க. அவர் வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் இருக்கும் படைப்பின் காரணமே என்ன அப்படின்னு. இப்போ ஒரு பெண் வந்து தன் கணவனுக்கு மனைவியாகவும் தன் குழந்தைக்கு அன்னையாகவும் இருக்கிறார். பிரகிருதி அல்லது ஜட இயற்கை, அது போல பிரகிருதி அல்லது ஜட இயற்கை பரமன் மற்றும் உயிரினங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. பகவத்கீதையில் தான் இயற்கை அன்னையை குழந்தைகள், அதாவது உயிரினங்களை கருவுறச் செய்து பின்னர் உட்பொருட்களின் எல்லா உயிரினங்களும் வெளிப்படுகின்றன. இப்போ கர்ப்போதக சாயி விஷ்ணு உள்ள நுழைகிறார். அந்த ஜட இயற்கை எப்படி ஒரு தாயை வந்து ஒரு தந்தை கருவூட்ட முடியும், அது போல இந்த ஜட இயற்கை தானாக சுழலாது. இந்த அண்டங்கள் எல்லாம் தானாக சுழலாது. இந்த அண்டங்கள் ஒவ்வொன்றையும் படைக்கப்பட்ட பிறகு அதுக்குள்ள பகவான் வந்து தனது சக்தியை உள்ள நுழைக்கிறார். எப்படி ஒரு பெண்ணின் கருவுக்குள் ஆணோட விந்து போனாதான் அங்க மாற்றம், குழந்தை பெற முடியும். அது போல இந்த அண்டத்திற்குள்ள பகவானோட சக்தி நுழைந்தவுடன் தான் இதெல்லாம் இயங்க ஆரம்பிக்குது. இப்ப ஜட இயற்கைக்கும் பரமனுக்கும் இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளுதல். இங்க வந்து தேவகுதி அதை விரும்புறாங்க. அது எப்படி அப்படின்னு, எவ்வாறு, ஏன் அப்படிங்கிற கேள்வி எழும்போது, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, அதாவது பிரம்மனை பற்றி ஆய்ந்தறிவு. இதுதான் நாமெல்லாம் கேள்வி கேட்போம். நீ நேத்து என்ன சேலை கட்டி இருந்தா, நேத்து என்ன சமையல் பண்ணின, இது இல்ல. அப்போ பகவான் எப்படி இந்த உலகை படைத்தார், இந்த உலகம் இயங்குவதற்கு அவர் என்ன பண்ணினார், அவரது சக்திகளை உள்ள எப்படி நுழைத்தார். இப்ப கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு, இவங்கெல்லாம் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மகத்தத்துவம் இந்த ஆன்மீக உலகுக்கும் பௌதீக உலகுக்கும் இடையில அந்த மகத்தத்துவம், ஆன்மீக வான்ல ஒரு சிறு பகுதி, அதுல வந்து மகத்தத்துவத்தை உருவாக்குறார். அதுல இருந்துதான் இந்த ஜட வெளிப்பாடுகள் வருது. அந்த மகத்தத்துவத்துல 16 மூலக்கூறுகள், நம்மளுக்கு வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், இப்படி பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படிங்கிறார் இல்லையா. பூமி ராபோ அனலோ வாயுக கம்மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா, இவை எல்லாம் எண்ணிலிருந்து வந்தவை அப்படின்னு சொல்றார். அது போல அந்த 24 மூலக்கூறுகளையும் முதல்ல அங்க கொண்டு வர்றார் மகத்தத்துவத்துல. அதுல இருந்துதான் அந்த ஜட வெளிப்பாடுகள் வருது. அப்ப அந்த சும்மா அது இருந்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அசம்பிள் பண்ணணும். அப்ப அதை வந்து கருவுறச் செய்கிறார். இப்ப ஜட இயற்கையிலிருந்து எல்லாம் வருது அப்படிங்கிற வேத இலக்கியங்களே சொல்லுது. ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்ன, வேதங்கள். அவருடைய பார்வையில் மயா தக்ஷேன பிரகிருதி சூய தேச சராச்சரம் கேது நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு 9வது அத்தியாயத்துல நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். சோ அவருடைய பார்வையினாலேயே இந்த ஜட உலகம் இயங்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த இயற்கையானது குருட்டுத்தனமா வேலை செய்யுது அப்படின்னு நினைக்க முடியாது. அப்ப இந்த ஜட இயற்கையோட இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களோட தொடர்பு நிலை புரிந்து கொண்டதும் இயற்கை எவ்வாறு பகவானின் வழிகாட்டுதல வேலை செய்யுது, அப்ப பகவானுக்கும் அந்த இயற்கைக்கும் என்ன தொடர்பு, இது எல்லாம் தேவகூதி புரிஞ்சுக்க விரும்புறாங்க. இப்ப ஜட இயற்கையின் கொண்டுள்ள தொடர்பின் குணங்களை அறிய விரும்புறாங்க. சோ நாம என்னென்ன குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இது எல்லாம் எப்படி ஜட இயற்கை அதை கொண்டு எப்படி ஜட இயற்கை நம்மை இயக்குகிறது. அப்ப பொருளுடன் உயிரினங்கள் கொள்ளும் தொடர்பும் பொருளுடன் பகவான் கொள்ளும் தொடர்பும் இத மாயவாதிகளுக்கு விளக்கினாலும் அவை ஒரே நிலையில் இல்லை. மாயவாதி தத்துவவாதிகள் இந்த தடுமாற்றத்தை பகவானிடம்
ஏற்றி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பகவான் ஜட உடலை ஏற்கும்போது ஜட உடலை ஏற்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் என்றுமே ஜட உடலை ஏற்பதில்லை. அவரது உடல் திவ்யமானது. அவர் என்றுமே ஜட உலகுக்கு வரும்போது தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. ஏன்னா அவர் அந்தரங்க சக்தியில தான் இருக்கிறார். எப்பொழுதுமே வெளிப்புற சக்தியோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஏன்னா உயிரினங்கள் ரொம்ப சிறியதா இருக்கிறதுனால இந்த அறிவு கூர்மை அவங்க கிட்ட கிடையாது. அதனால தடுமாறுறாங்க. பகவானும் கட்டுப்படுத்தப்படுறார் அல்லது தடுமாறுகிறார் அப்படின்னு எல்லாம் அதுக்கு பொருள் கிடையாது. ஏன்னா கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. பகவான் பகவானாகவே இருக்கிறார். ஆனால் அவர் என்றும் கட்டுப்படுத்த முடியாதவர். அவர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். சாதாரண உயிரினங்கள் மாதிரி அவர் கட்டுப்படுறது கிடையாது ஜட இயற்கைக்கு. அதான் சத் அசத். சத் அசத் அப்படின்ற சொல் குறிப்பிடுது. இயல் உலகு சார்ந்த வெளிப்பாடு அசத், அதாவது இருப்பதில்லை. ஆனால் பகவான் என்றும் சத்து. பகவானின் ஜடசக்தி சத்து, அதாவது இந்த ஜட சக்திகள் என்றும் இருக்கிறது. ஆனால் அது மீண்டும் மீண்டும் அழியக்கூடியது. அப்ப 24 மூலக்கூறுகள் அதெல்லாம் பகவானுடைய அந்த மூலக்கூறுகள் என்றும் இருப்பவை. அதனால அது சத்து. அப்ப ஜட இயற்கை பகவானின் சக்தியாக அது நுட்பமான வடிவில் இருக்கு, எப்பவுமே இருக்கு. சில சமயம் இல்லாத அளவு தற்காலிகமா இருக்கும். எப்போ? அது அழியும் போது. ஜட உலகங்கள் தோன்றி தோன்றி பூதுவா பிரளியதே, தோன்றி தோன்றி அழிக்கப்படுகிறது. பகவான் வந்து மூச்சை இழுக்கும் போது அவை உள்ள போகுது. மறுபடியும் மூச்சை விடும்போது மறுபடியும் அது உலகங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுது. ஆனால் அந்த நுட்பமான விஷயம், அந்த மூலக்கூறுகள் அது வந்து அழியாதவை. ஏன்னா அது பகவானுடைய சக்தி. இப்போ அன்னையும் தந்தையும் இருக்கிறாங்க அப்படின்னா சில சமயம் அன்னை குழந்தைகளை பெறுகிறாள். அது போல பகவானின் வெளிப்படாத ஜட இயற்கையிலிருந்து வரும் இயலுலக வெளிப்பாடு சில சமயம் தோன்றுகிறது, மீண்டும் மறைகிறது. இப்ப இந்த ஜட உலகம் தோன்றி தோன்றி மறைகிறது. ஆனால் ஜட இயற்கை எப்போதும் உள்ளது. பகவானே இந்த ஜட உலகின் நுட்பமான அல்லது முழு வெளிப்பாடுகள் இரண்டிற்கும் மேலான காரணம். அப்ப அந்த 24 மூலக்கூறுகள் எப்பொழுதும் இருக்கின்றது. ஏன்னா அது பகவானுடைய சக்தி. சோ இந்த உலகமானது அழியக்கூடியது. ஆனா அந்த உலகை ஏற்படுத்தக்கூடிய நுட்பமான பொருட்கள் அழியாதவை. ஏன்னா அந்த மகத்தத்துவம் அழியாது. இதுக்கு யாருக்காவது குழப்பம் இருக்கா அதுல? ஹரே கிருஷ்ணா. சரி, எல்லாருமே புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் கேட்டு புரிஞ்சதுங்க. ஓகேங்க. பதம் 10. யதத்ரிகுணம் அவ்யக்தம் நித்யம் சதசமுக்தாத்மகம் பிரதானம் பிரகிருதிம் பிராசூர விசேஷம் விசேஷவத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் கூறினார், 3 குணங்களின் தெளிவில்லாத நிலைத்த இணைப்பு உலக வெளிப்பாட்டின் நிலைக்கும் காரணம் ஆகும். அது பிரதானம் எனப்படுகிறது. ஒரு பொருள் வெளிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அது பிரகிருதி எனப்படுகிறது. பொருளுரை. பகவான் பிரதான எனப்படும் ஜட இயற்கையை அதன் நுட்பமான நிலையில் குறிப்பிடுகிறார். இந்த பிரதானத்தை அவர் ஆராய்கிறார். பிரதானம் மற்றும் பிரகிருதிக்கு விளக்கம் என்னவென்றால், பிரதானம் நுட்பமானது, எல்லா ஜட பொருட்களின் வேறுபாடற்ற ஒட்டுமொத்தம். அவை வேறுபாடற்று இருப்பினும் மொத்த ஜட பொருட்களும் அதற்குள்ளே உள்ளன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். மொத்த ஜட பொருட்களும் ஜட இயற்கையின் 3 குணங்களின் செயல் எதிர் செயலால் வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்பாடு பிரகிருதி எனப்படும். பிரம்மன் பல்வகை வேறுபாடு அற்றவர் என்று மாயாவாதிகள் கூறுகின்றனர். ஒருவர் பிரதானமே பிரம்ம நிலை என்று கூறலாம். ஆனால் உண்மையில் பிரம்ம நிலை பிரதானம் ஆகாது. பிரதானம் பிரம்மனிலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் பிரம்மனில் இயற்கையின் ஜட குணங்களின் இருப்பு இல்லை. மகத்தத்துவமும் பிரதானத்திலிருந்து வேறுபட்டது என்று ஒருவர்
வாதமிடலாம். ஏனெனில் மகத்தத்துவத்தின் வெளிப்பாடுகள் உள்ளன. ஆயினும் பிரதானத்தின் உண்மையான விளக்கம் இங்கு தரப்பட்டுள்ளது. காரணமும் விளைவும் தெளிவாக வெளிப்படுத்தப்படாத பொழுது அவ்வியக்தம் மொத்த பொருட்களின் எதிர்ச்செயல் நடைபெறுவது இல்லை. ஜட இயற்கையின் அந்த நிலை பிரதானம் எனப்படுகிறது. பிரதானம் என்பது காலக்கூறு அல்ல. ஏனெனில் காலக்கூறில் செயல்கள் மற்றும் எதிர் செயல்கள், படைப்பு மற்றும் அழிவு உள்ளன. இது ஜீவன் அல்லது உயிரினங்களின் எல்லை கோடி அடுத்த ஆற்றல் அல்லது நியமனம் செய்யப்பட்டுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட உயிரினங்கள் அல்ல. ஏனென்றால் உயிரினங்களின் பணி நியமனம் நிலையானது அல்ல. இந்த தொடர்பில் பயன்பட்டுள்ள பெயரிடை நித்யா ஆகும். இது நிலையானது என்பதை குறிக்கிறது. அதனால் ஜட இயற்கையின் வெளிப்பாட்டுக்கு முந்தைய நிலை பிரதானம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க வந்து ஒரு கிச்சன்ல நீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. கிச்சன்ல நீங்க வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. சட்டி, அடுப்பு, கடுகு, தாளிக்க உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, பருப்பு, அரிசி எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. மிளகாத்தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. சோ அதையெல்லாம் நீங்க செய்யும் போது என்ன உருவாகிறது? அது ஒரு ரசமாக உருவாகுது, சாம்பாரா உருவாகுது, பொரியலா உருவாகுது, சாதமா உருவாகுது. சோ இதுக்கு ஆதாரம் என்ன? அந்த பொருட்கள். அந்த பொருட்கள் இருந்தா மட்டும்தான் அது ஒரு உருவமா வருது. மொத்தமா சாம்பார் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள பல வகை பொருட்கள் இருக்கு. அப்போ அது தோன்றாத நிலை அப்படிங்கிறது, நீங்க வந்து ஆரம்பத்துல நம்ம எடுத்து வைக்கிறோம், சிறு சிறு பொருட்களை எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அது தோன்றாத நிலை, அவ்வியக்த. அது போல பகவான் வந்து அந்த மகத் தத்துவத்தில் 24 மூலக்கூறுகளை முதல்ல அவ்வியக்த நிலையில உருவாக்குகிறார். அப்போ அது வந்து மறுபடியும் அந்த பிரகிருதி, அதாவது இயற்கை, ஜட இயற்கையோட கலக்கும் போது அந்த பொருட்கள் வந்து இப்போ எதோட கலக்குது? சத்துவ, ரஜோ, தமோ அப்படின்னு கலக்கும் போது அது வேறு வேறு வெளிப்பாடுகளில் தோன்றுகின்றது, உருவாகின்றது. நல்லா நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். சோ அவ்வியக்த நிலையில இருக்கிறது வியக்தித்துவம், அதாவது கண்ணுக்கு பார்க்கக்கூடிய நிலைக்கு வர்றது எப்படி அப்படின்னா அந்த ஜட இயற்கையின் கலப்பால். சோ திஸ் பிளஸ் தட், அதை இதையும் கலக்கும் போது என்ன ஆகுது? அது ஒரு உருமாற்றம் ஆகிறது, ஜட இயற்கை உருவாகின்றது. சோ ஆதாரம் என்ன? அந்த 24 மூலக்கூறுகள். அது தோன்றாத நிலை, அதுதான் பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஸ்லோகம் 11. ஒரு ஸ்லோகம் பாத்திரலாம். பிரபு வந்துட்டாரா? பிரபு வந்தா நிறுத்திக்கலாம். பஞ்சபி பஞ்ச பரபிரம்ம சதுர்பித விஸ்ததர் ஏதச் சதுர்பிம் சதிகம் கணம் பிரதானிகம் விதுகு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. முழு மொத்த மூலப்பொருள்களான 5 மொத்த மூலப்பொருட்கள், 5 நுட்பமான பொருட்கள், 4 உள்புலன்கள், அறிவை பெறுவதற்கான 5 புலன்கள் மற்றும் செயலின் 5 வெளிப்புற பொறிகள், இவை அனைத்தும் பிரதானம் என்று அறியப்படும். பொருளுரை. பகவத்கீதையின்படி இங்கு விளக்கப்படும் 24 மூலப்பொருட்களின் மொத்தம் யோனிர் மகத் பிரம்மன் என்று அழைக்கப்படுகின்றன. உயிரினங்களின் மொத்தம் இந்த யோனிர் மகத் பிரம்மனில் சினைப்படுத்தப்படுகிறது. அவை பிரம்மாவிலிருந்து தொடங்கி சாதாரண சிறிய எறும்பு வரை பல்வேறு வடிவங்களில் பிறக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதத்திலும் பிற வேத இலக்கியங்களிலும் 24 மூலப்பொருட்களின் மொத்தமும் யோனிர் மகத் பிரம்மன் என்று வர்ணிக்கப்படுகின்றனர். இதுவே எல்லா உயிரினங்களின் பிறப்பு மற்றும் வாழ்வின் மூலமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இதுல வந்து கர்மேந்திரியங்கள்ல 5, ஞானேந்திரியங்கள்ல 5, தன்மாத்திரைகள்ல 5, அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் தோன்றாத நிலையில் இருக்கின்ற அந்த குணங்கள், இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 24 மூலக்கூறுகள் வருது. இது பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல 7, 8ல விளக்கப்படும் நினைக்கிறேன். அப்ப அது நான் படிச்சீங்கன்னா தெரியும். சோ இந்த மகத் பிரம்மன் இது வந்து 24 மூலக்கூறுகள் கொண்டதுதான் இந்த யோனிர் மகத் பிரம்மன்.
அப்ப இந்த யோனிர் மகத் பிரம்மனில இது சினைப்படுத்தப்படுது. இது பிரம்மாவில் தொடங்கி சிறிய எறும்பு வரைக்கும் பல வடிவங்கள்ல இது கலக்கும் போது பல வடிவங்கள் எடுக்குது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். இதுதான் எல்லா உயிரினங்களோட பிறப்பும் மற்றும் வாழ்வின் மூலம். இது இல்லாம இந்த மகத்தத்துவத்துல உண்டாகிற இந்த மூலக்கூறுகள் இல்லாம இதுதான் அடிப்படை. இதை வச்சுதான் பகவான் இந்த ஜட இயற்கையை படைக்கிறார். இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா பிரபு வந்துட்டார், அவங்ககிட்டயும் கேட்கலாம் நீங்க.